வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு, அனைத்து விவசாய பணிகள் மற்றும் முப்பள பணிகள், செங்கல் சூளை பணிகள் மற்றும் அனைத்து உலர்த்துதல் பணிகள், விற்பனைக்கு வைத்திருக்கக்கூடிய தானியங்களை பாதுகாக்கும் பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 10 சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. நான் அனைவரிடமும் பேசிய நிலையில, அனைவரின் மனநிலையை அறிந்த நிலையில, தற்பொழுது வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய நிகழ்வு இது பெரிதாக மழை தராது என்றும் அவர்கள் மனநிலை சொல்லிக் கொண்டிருக்கிறது. எதற்கும் முன்னெச்சரிக்கை எடுத்ததாகவே தெரியவில்லை. விவசாயிகள் படுத்து கிடக்கக்கூடிய நெல் தானியங்களுக்கு முன்னெச்சரிக்கை எடுக்கவில்லை. முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்ய முன்னெச்சரிக்கை எடுக்கவில்லை. இது குளிர்காலம், இது பெரிதாக மழை தராது என்று ஒரு மெத்தனத்துடன் இருப்பதை உணர முடிகிறது. அதனாலதான் திரும்ப 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 சொல்றேன். ஆனா தாம் செய்த தவறை அடுத்த நாளே உணர்வீங்க. ஆனா அந்த தவறை மறுபடியும் இப்படி நடக்கும்னு முன்னெச்சரிக்கை எடுக்க மாட்டீங்க. நான் 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். 10 வருஷம். ஏன் 10 வருஷம் சொல்றேன்னா, பனி வந்தா மழை வராது, கார்த்திகைக்கு பிறகு மழையும் இருக்காது, பனி வந்தா மழை வராது, இது மார்கழி மாதம் மழை வராது, கடுமையா குளிருது, எப்படி மழை பெய்யும், இப்படியே பேசிட்டே இருக்காங்க. அப்படியே சொல்லி பார்த்துட்டு நான் வந்துடுறது. இப்ப காலையில் நடந்தது கூட தான் அப்படித்தான் நடந்துச்சு. இன்னும் சார் இப்படி குளிருது, மழை வருமா? தயவு செய்து வானிலையை பள்ளியில ஒரு பாடமாக ஏற்றால் இன்னொரு 25 வருஷம் கழிச்சாவது விவசாயம் செய்யக்கூடிய மாணவர்களுக்காவது கொஞ்சம் எப்ப மழை வரும், எந்த காற்று, குளிர்காற்று அடித்தாலாவது மழை, குளிர்காற்று அடித்தாலும் மழை வரும் என்ற புரிதல் வேண்டும். புரிதல் வரும். குளிர்காற்று அடிக்கும் போதுதான் மழை பெறாது. திரும்ப திரும்ப சொல்றேன், சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது நிகழ்விற்கு குளிர்காற்று வந்தால், குளிர்காற்று வழித்தடம் நம்ம ஊராக அமைந்தால் அது குளிரை கொடுக்கும். நிகழ்வு நெருங்கி வரும் பொழுது குளிரை பின்னுக்கு தள்ளி வெப்ப நீராவியை ஏற்றும். அப்போ காணாமல் போய்விடும். இதற்கு உதாரணம் தான், சற்றே அப்படியே மனசை தொட்டு அப்படியே பின்னாடி போங்க. டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு, டிசம்பர் 13, 14, 15ஆம் தேதி நடுக்குனது குளிர். விட 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 விட, உண்மை சும்மா வாய்க்கு வந்து நடுக்கின குளிர் இல்ல, விட 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 விடன்னு ஆட்டியது. உறைஞ்சது நீலகிரி, -2 டிகிரிக்கு போனுச்சு. நீலகிரி உறைஞ்சு போச்சு. 0 கூட இல்ல, -1 கூட இல்ல, -2க்கு போனுச்சு. உறைந்தது. காரில் உள்ளதெல்லாம் சுரண்டியது. நான் கூட படம் போட்டு அனுப்பியிருந்தேன். அந்த அளவுக்கு பனி கொட்டி இருந்துச்சு. ஆனா அடுத்த 15ஆம் தேதிக்கு அடுத்த நாள் 16ஆம் தேதி அந்த உறைஞ்ச இடத்துல கொட்டியது மழை. எல்லா மாவட்டங்களுக்கு பெய்தது. அந்த 16, 17. இலங்கையில் 18ஆம் தேதி 55 சென்டிமீட்டர் 3 நாள்ல பெஞ்சுது. 35 சென்டிமீட்டர் ஒரே நாள்ல பெஞ்சுது இலங்கையில், கண்டில. ஆக அந்த அதே குளிரை கொடுத்த அதே நாள் அடுத்த 2 நாள் தலைகீழாக மாறியது. அப்ப என்ன சொன்னாங்க அன்னைக்கு? குளிர் வந்தாலும் மழை வருங்கிறது தெரியுதுங்க. உண்மையிலேயே எங்க தான் போனுச்சே தெரியல இந்த குளிர் அப்படின்னு சொன்னீங்க. சரி, அடுத்த 2 நாள் கழிச்சு மீண்டும் பனி வந்துச்சு. கடுமையா குளிர் வந்துச்சு. மீண்டும் உறை பனி. -1, 0 வரைக்கும் தான் போனுச்சு. 2க்கு போல, -2க்கு போகல. அப்போ மீண்டும் மழை வராது, மழை வராதுன்னு சொன்னீங்க. நான் மழை வரும் 31 ஜனவரி 1, 31 ஜனவரி 1 சொல்லிட்டே இருந்தேன். 28ஆம் தேதி சொல்லியிருந்தோம், 2 நாள் லேட்டா வரும். 31 ஜனவரி 1, 31 ஜனவரி 1. அப்ப என்ன சொன்னீங்க தெரியுமா? இவ்வளவு குளிருது, மழை எப்படி வருங்கிறீங்க? போங்க சார், மழை எல்லாம் ஒரு நடுக்கும் குளிரா இருக்கு, எப்படி மழை வரும் சார்? ஏற்கனவே அப்படித்தானே சார் நடுக்குனுச்சு. 16ஆம் தேதி பட்டிங்கன்னா அனுபவம்,
17ஆம் தேதி பட்டிங்கன்னா அனுபவம், அதுக்குள்ள 4 நாள்ல மறந்துட்டீங்களே சார் அப்படின்னு சொல்லி பாடம் நடத்திட்டு வந்தேன். 31 1ஆம் தேதி எவ்வளவு மழை பெஞ்சு தெரியுமா? நீலகிரியில் 24 சென்டிமீட்டர், தேனி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி மாவட்டத்திலாம் சும்மா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு, நிலச்சரிவு கூட ஏற்பட்டுச்சு சில இடத்துல எல்லாம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர்ல கூட 10 சென்டிமீட்டர் பெஞ்சுது, கரூர்ல கூட 5-6 சென்டிமீட்டர் பெஞ்சுது. கரூர் மாவட்டம் பரவலா பெய்யல, ஆங்காங்கே பெஞ்சுது. திருப்பூர் மாவட்டத்தோட பகுதியிலையும் பெஞ்சுது. ஏன் பொள்ளாச்சி தெற்கு, வேட்டைக்காரன் புது சேத்துமடை, அப்படியே பொள்ளாச்சி தெற்கு சமத்தூர்லாமே மழை பெஞ்சுது. அப்போ அதுக்கு முன்னாடி வந்துச்சு இல்லைங்க குளிர். சென்னையில் 10 சென்டிமீட்டர் பெஞ்சுது, ராயபுரத்தில் 10 சென்டிமீட்டர் 100 மில்லிமீட்டர் பெஞ்சுது. திருவாரூர்ல பெய்த மழையில ஊடகங்கள்ல வந்த செய்தி என்ன? விவசாயிகள் அச்சம், நெல் தானியங்கள்ல நெல்லில் பூ பிடித்திருக்கிறது, கருக்கையாகி விடுமோ என்ற அச்சம். அப்படி ஒரு செய்தியெல்லாம் ஓடுனுச்சு. அப்புறம் அடுத்தது பனி வந்துச்சு. மீண்டும் பனி வருது, எப்படி சார் மழை வரும்? மறுபடியும் பழைய கதையை ஆரம்பிச்சிட்டீங்க. மனசுல பதிக்கவே மாட்டீங்க. பனி வந்தால் மழை வரும், பனி வந்தாலும் மழை வரும், மழை வந்தாலும் பனி வரும்னு சொல்லிட்டே இருக்கோம். ஜனவரிலையும் மழை உண்டு சொல்லிட்டு இருக்கோம், அதே போலதான் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கும் குளிர்னாலும் மழை வரும். ஏனோ அதை அறிக்கை போட்டாச்சு. வட இந்திய குளிரலை தமிழ்நாடு வழியாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கும் போய் சுத்திட்டு நிகழ்வுக்குள்ள போகுது. அப்போ நிகழ்வு நெருங்கி நெருங்கி பாக் ஜலசந்திக்குள்ள வந்தாதான், பாக் நீரிணைப்புக்குள்ள வந்தாதான் இந்த கிழக்கு காற்று ஏறும், பாக் நீரிணைப்புக்குள் வரும். கோடியக்கரை யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதிக்கு வரும், அதிராம்பட்டினம் யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதிக்கு வரும், தொண்டி நெடுந்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு வரும், ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடைப்பட்ட பகுதிக்கு வரும், தூத்துக்குடி கொழும்பு இடைப்பட்ட பகுதிக்கு வரும், கன்னியாகுமரி மாலத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு வரும். அப்போ வரும் பொழுது செயலிழந்து தெற்கு நோக்கி போகும் பொழுது அப்ப எங்க ஏறும் காத்து? குளிர்காற்று எங்க போயிடும்? சென்னை வழியா டெல்டாவுக்கு வரக்கூடிய குளிர்காற்று பெங்களூர் வழியாக மைசூர் வழியா கொச்சிக்கு போயிடும். கிழக்கிருந்து வரக்கூடிய அந்தமான்ல வரக்கூடிய காற்று சென்னையில் ஏறி வேலூர் ஏறி ஈரோடு போய் கோயம்புத்தூர் போகும். புரியுதுங்களா? அப்ப கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டம் கொஞ்சம் மறைக்கும், அதனால பவானி சாகர் மற்றும் அப்படியே பாலக்காட்டு கணவாய் அப்படி போகும். ஆகவே நீராவி காற்று நன்றாக ஏறி உள்ள வரும்பொழுது மழை பொழியும். ஆக மழை விலகவில்லை, பொழியும், பொய்க்காது. பொறுத்திருந்து பாருங்கள். மதியத்திற்கு மேல் மாலையில் இருக்க மழை, இரவில் இருக்க மழை. நாளை கொஞ்சம் தீவிரம் குறைந்து டெல்டாவில் இருந்தாலும் கர்நாடக எல்லையோரம், ஆந்திரா எல்லையோரம் நாளை இருக்கு, வட உள் மாவட்டங்கள் நாளை இருக்கு, மன்னார் வளைகுடா போனதும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு, குமரி கடல் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு போனதும், குமரி மாநில இடத்த பகுதி போனதும் வரக்கூடிய 13ஆம் தேதி இருக்கு, 14ஆம் தேதி நிற்கும். அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா எல்லையோரம் இருக்கும். 15ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு மழை இருக்காது. மழை இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? நீங்க அறுவடை இனிமே செய்ய முடியாது, நனைஞ்சு போச்சு. சரி, வடிகால் வசதியாவது செய்யலாம். என்ன வடிகால்? எல்லா இடத்துக்கும் வடிகால் வேண்டியதில்லை. நமக்கு தேவை நீர் வேணும். நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு நீர் வேணும், மயிலாடுதுறைக்கு வேணும். நிறைய ஆற்று பாசனம் எட்டாத கடைமடை பகுதி மட்டுமல்ல, உள்பகுதி, அதாவது ஆற்றை விட உள்ளே இருக்கக்கூடிய மேட்டு பகுதியில் எல்லாம் நெல் விதைத்திருக்கிறார்கள். அங்கே மழை வேணும். அதாவது மணல் பாங்கான பகுதி நீர் வேணும். அப்போ அங்கேயும் மழை பொடியும். ஆனால் அந்த மழை பொடிப்பை நாம திறந்து விட்டு வச்சிடக்கூடாது. தேவைக்கு அதிகமாக இருந்தால் வடிய விடலாம். ஆனால் நீங்க வரப்பு முட்டை வைங்க, தண்ணி தானா குறைஞ்சிரும். சரி, எங்க வடிய விடணும்? படுத்து கிடக்குது நிறைய இடங்கள்ங்க. அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய முதிர்ந்த நெல் தானியம் எல்லாம் தரையில கிடக்கு. ஏன்னா 2-3 நாள் அடிச்ச காத்துல எல்லாம் தரையில கிடக்கு. இதுல முதிர்ந்த தானியமும் தரையில கிடக்கு. மழை பெஞ்சா என்னாகும்? தானியம் தண்ணீர் படும். தொடர்ந்து ஈரமாவே இருந்தா என்ன செய்யும்? வைக்கோலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெல்லும் முளைக்கும். வெயில் அடிக்கவும் அடிக்காது. 3 நாள் வெயில் அடிக்காது. செவ்வாய்க்கிழமை வரைக்கும் வெயில் கிடையாது. செவ்வாய்க்கிழமை வரைக்கும் கண்டிப்பா வெயில் கிடையாது. ஞாயிறு, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 4 நாள் வெயில் கிடையாது. 3 நாள் வெயில் கிடையாது. இப்ப பெஞ்சிருக்கிற மழை 3 நாள் ஈரமா இருந்தா நெல் என்னாகும்? முளைக்கும். தண்ணியா மேல இருக்கிறது கூட பெருசா முளைக்கணும். தண்ணி தேங்கினா என்னாகும்? மிகவும் சேதப்படும். வடிகாலை அப்படியே எங்கெங்கெல்லாம் கீந்து விட முடியுமோ அந்த எங்கெங்கெல்லாம் இடைவெளி அப்படி விலைக்கு விட்டு அப்படியே அந்த சேற்றெல்லாம் அப்படியே கீறி கொண்டு வந்து அதை வடிய விடுறதுக்கான, மழை பெஞ்சா வடிய விட பார்க்கணும். இரவு நேரத்தில் நீங்கள் வயலுக்கு போக முடியாது. ஆகவே அதிகமானாலும் கொஞ்சம் வடிகால் வசதியை சரி செய்து வச்சுங்க. மழை இருக்கு. இன்னும் நிலக்கடலை போட்டுட்டு இருக்கீங்க. சரி, இன்னைக்கு மேகம் வந்திருக்கும், போட்டிருக்க மாட்டீங்க.
நேற்றுக்கெல்லாம் மேகமூட்டம் சாரல் தூரல் இருந்துச்சு. இது பெய்யாது, சும்மா குளிர்காத்து தான் அடிக்கும். பெய்யாதுன்னு நேற்றை கூட டிராக்டர் வச்சு போட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு மழை தூர ஆரம்பிச்சிருச்சு, பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சில இடங்கள்ல. அதனால போட மாட்டீங்க. இருந்தாலும் அங்கேயும் தேங்கக்கூடிய அந்த இடையில நீங்கள்லாம் சோடு எடுத்து விட்டுருப்பீங்க. மழை பெஞ்சா அதையும் எடுத்து விடுங்க சரியா. மழை பெய்ந்தால் வடிகிற மாதிரி. ஆகவே முதல்ல வடிகால் வசதி. உப்பளம் திறந்திருந்தால் மூடி வைங்க. உப்பு பாத்தியை சரி செய்ய மாட்டீங்க. நேற்று முன்தின வரைக்கும் உப்பு பாத்தியை சரி செய்துட்டு இருந்தீங்க. சொன்னதே கேட்கல, செலவு பண்ணீங்க. இப்போ இன்னைக்கு மழை பெய்ய போகுது. கண்டிப்பாக கோடியக்கரை அகசியம்பள்ளி கொட்ட போகுது மழை. உப்பு பாத்தியை நிரப்ப போகுது மழை. அதிராம்பட்டினம், தூத்துக்குடி எல்லாமே, மணமேல்குடி, மரக்காணம், பழவேற்காடு எல்லா பகுதிக்கும் இன்னைக்கு கனமழை காத்திருக்கு. ரைட்டு. இதுக்கு மேலே உப்பு பாத்தி உப்பு திறந்திருந்தால் மூடி வைங்க, பக்கம் வைங்க. அப்புறம் என்ன, உலர்த்துதலுக்கு அப்புறம் நெல் மூட்டைகளை விற்பனைக்காக கொண்டு போய் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை வச்சிருக்கீங்க. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வாங்குற வரைக்கும் உங்களுடைய பொருள் நீங்கள் தான் மூடி வைக்கணும், பக்காவும் மூடி வைக்கணும். அது போய் நம்ம சும்மா போய் தார்பாயை மேலே போட்டு மூடி வைக்கிறீங்க. அப்புறம் பள்ளமாக இருந்தால் தண்ணி அடியில் போய் முளைக்கத்தானே செய்யும். என்ன பள்ளமாக இருந்தாலும் கீழே ஒரு தார்பாயை போட்டு கொட்டி அப்படியே மேலே சுற்றி, மேலே ஒரு தார்பாயை போட்டு சுற்றி கூட மண்ணை வெட்டி கூட அதில் போடலாம். அந்த குழி தோண்டி கூட அந்த தார்பாலினோட ஓரங்கள்லாம் புதைக்கலாம். எப்படி ஒரு அறிவியல் பூர்வமாக நம்முடைய நெல்லை எப்படி பாதுகாக்கணும், எப்படி தண்ணி புகாத அளவுக்கு பாதுகாக்கணும் வச்சாதான் நம்ம நெல்லுக்கு நுழையாமல் இருக்கும். ஆகவே சும்மா சாதாரணமாக மூடிட்டு வர்றீங்க. லேசாக காற்றடிச்சுன்னா அப்படியே சாரல் அடிச்சுன்னா உள்ள முளைக்க ஆரம்பிக்கும். கொஞ்சமாவது யோசிங்க. பக்காவாக மூடுறதில்லை, பெரிய தார்பாலை வச்சு மூடுறதில்லை, முளைச்சிருது. தயவுசெய்து விவசாயிகள்கிட்ட மேலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தயவுசெய்து மழை இருக்கு, 3 நாள் மழை இருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் திங்கட்கிழமை கனமிக கனமழை பெறுவதற்கு டெல்டா உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களுக்கு இருக்கு. செவ்வாய்க்கிழமை இருக்கு. செவ்வாய்க்கிழமை 13ஆம் தேதி வரை மழை இருக்கு என்பதை தெரிந்து கொண்டு திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும். பொங்கலுக்கு மழை இருக்காது, பொங்கல் வியாபாரத்துக்கு பாதிக்காது. ஆனால் கரும்பு வெட்டுறது போன்ற பணிகளுக்கெல்லாம் இடையூறு கொடுக்கும் மழை இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது. பொய்க்காது பொடியும் பதுங்கி பாயும் நிறைய மழை இருக்கு எல்லா மாவட்டங்களுக்கும். பொறுத்திருங்கள். இன்றைக்கு டெல்டா வடகடலோரம் வட உள் பகுதி, நாளை கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம் அனைத்து வட உள் பகுதி, அப்புறம் டெல்டா, அப்புறம் நாளை மறுநாள் ஒட்டுமொத்த டெல்டா உட்பட அனைத்து மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், தமிழ்நாடு முழுவதும் 12ஆம் தேதி, 13ஆம் தேதி டெல்டா தென் தமிழ்நாடு, மேற்கு மாவட்டங்கள் இருக்கிறது மழை. நம்பிக்கையுடன் இருங்கள், முன்னெச்சரிக்கையுடன் இருங்கள். விவசாய பணிகளுக்கு சாலை போடுறதெல்லாம் வேண்டாம். பொங்கல் கழிச்சு பண்ணிக்கலாம். பொங்கல் நாள் வரைக்கும், அதாவது போகி பண்டிகை அன்னைக்கு வரைக்கும் மழை இருக்கு. பொங்கலுக்கு ஆட்கள் வர மாட்டாங்க. பொங்கல் கழித்து பார்த்து கொள்ளலாம். நிறைய இடங்கள்ல அந்த பழைய இரும்பு அட்டை பெட்டி எல்லாம் வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வானிலை அறிக்கை கேட்காம நனைஞ்சு கிடக்கு. எல்லா அட்டையும் மழையில் நனைஞ்சு கிடக்கு. அட்டை நனைஞ்சா என்ன ஆகும்? சாணி ஆயிடும். எல்லாம் நனைஞ்சிருக்கு. நான் அதையும் ஒரு குடோன்ல பார்த்தேன். காசு பணம் எதுவுமே கவனம், வானிலை அறிக்கைக்கும் எல்லா பணிக்குமே வானிலை அறிக்கை என்பதை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு காலையில் பார்க்குற ஒரு இடத்துல பார்க்குற சுத்தமாக எல்லாம் நனைஞ்சுக்கிட காட்டையெல்லாம். தயவுசெய்து வானிலை அறிக்கையோட இணைந்திருங்கள். வானிலை இருந்து விவசாயம் செய்திருங்கள். அனைத்து பணிக்கும் திட்டமிடுதலுக்கு வானிலை அவசியம் என்பதை உணர்ந்திடுங்கள். நன்றி.